திராவிட இயக்க தலைவர்களாக இருக்கக்கூடிய கொளத்தூர் மணி மற்றும் சுபவீரபாண்டியன் குறித்து நீங்க கடுமையான வாதங்களை முன்வைக்கிறீங்க. அவங்க மேல இருக்க தனிப்பட்ட கோபத்துல இந்த குற்றச்சாட்டா இல்ல உண்மையிலே அவர்கள் மீது நீங்க வைக்க குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் இருக்கா? அவர்கள் கிட்ட தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? பெண் உரிமைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் பெண் சுய முன்னேற்றத்துக்காகவும் போராடக்கூடியவங்களை நீங்க பாலியல் குற்றவாளி போல சித்தரிக்கிறீங்களா? அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, நான் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். சுபவீரபாண்டியன் இயக்கத்தை சார்ந்த ஒருத்தர் செய்யற தவறுக்கு சுபவீரபாண்டியன் எப்படி பொறுப்பேற்பாரு? இந்த விவகாரம் வருவதற்கு முன்பாகவே சுபவியுடைய நடத்தைகள் குறித்து எனக்கு அவ்வப்போது சில தகவல்கள் வந்துட்டு தான் இருந்தது. சுபவி அமைப்புல இருக்கிற உமா என்பவர் புதிய குரல் அமைப்புக்குள்ள போகும் பொழுது இவர் சுபவியின் வைப்பாக இருக்கிற ஒரு பெண் அப்படின்னு மற்ற பெண்கள் பேசுறாங்க. உங்க சுபவியுடைய மனைவியோ அந்த பெண்ணோ புகார் அளிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஏன் அவரை விமர்சிக்கணும்? இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா? உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமணம் நடப்பதற்கு முன்பாகவே சீமான் விஜயலட்சுமி கூட இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நபர்கள் எப்படி அணுகுனாங்க? அந்த விவகாரம் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல. விலை போய்விட்டாரோ தமிழச்சி? இப்ப உங்க சேனல்ல நான் பேசிட்டு இருக்கேன். சாட்டை துரைமுருகன் கிட்ட பேட்டி கொடுக்கிற அளவுக்கு தமிழச்சி பரவாயில்ல. தமிழச்சிக்கு பின்னாடி ஒரு RSS கும்பல் நிச்சயமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பெரியார் இயக்கத்தை சார்ந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கிற அதர்ம மனோஜ், மைனர், மாப்பா மணியமுதன், கருஞ்சட்டை படைகள் இதையெல்லாம் என்னை நேரடியாக கேள்விக்கு உட்படுத்தாம அவர்கள் யாரோ வேற ஒரு ஆளை வச்சு தமிழச்சி இப்படி பண்ணாங்களாமா அப்படி பண்ணாங்களாமா அல்லது பாலியல் குற்றச்சாட்டு நான் முன்வைக்கிற ஆண்கள் கிட்ட போய் பேட்டி எடுத்துப்பட்டாங்க. ஆனா நீங்க வந்து கேக்குறீங்க பெரியார் சோழனுக்கு முன்பு ஆபாசமாக நின்று அவரை வசியப்படுத்தி இந்த கோட்டையை வந்து சீரழிப்படுத்துவதற்கான முயற்சி எடுத்தாருன்னா பயங்கரமான உலகெல்லாம் நடந்தது அந்த காலகட்டத்தில். சுந்தரவழி கூட உங்க மேல அந்த குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அந்த அம்மா தான் பெரியார் சோழன் கூட வந்து பாலியல் தொடர்புல இருக்காங்க. ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டா இருக்கு. அவங்க ஒரு பொதுவெளியில அறியப்பட்ட ஒரு கண்ணியமான நபரா இருக்காங்க. ரொம்ப கண்ணியம். ஆமா ஆமா கண்ணியம் கண்ணியம். அவங்களுடைய கண்ணியத்தை பத்தி அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். ஐரோப்பிய மனித உரிமை செயற்பாட்டாளரும் சமூக வலைதளங்களில் தன்னுடைய அதிரடியான கருத்துக்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறியப்பட்டவருமான மரியாதைக்குரிய பிரான்ஸ் தமிழச்சி அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. அக்கா வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் உங்களுடைய அதிரடியான கருத்துக்களை கவனிக்க முடியுது. நீண்ட காலமாக பல குற்றச்சாட்டுகளை நீங்கள் முன் வச்சு வரீங்க. அதில் மிக முக்கியமானது சமூகத்தில் அறியப்பட்ட பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடிய திராவிட இயக்க தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு கொளத்தூர் மணி மற்றும் சுபவீரபாண்டியன் குறித்து நீங்கள் கடுமையான வாதங்களை முன்வைக்கிறீங்க. இப்போ அவங்க மேலே இருக்க தனிப்பட்ட கோபத்துல இந்த குற்றச்சாட்டா இல்ல உண்மையிலே அவர்கள் மீது நீங்க வைக்க குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் இருக்கா? நீங்க சொல்ற தனி மனிதர்கள்ன்றவங்க யாரு? தனி மனிதர்கள் என்பவர்கள் அரசியல் அற்று பொது வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத இருக்கிற ஏதோ நபர்களை நம்ம தனி நபர்கள் சொல்லலாம். ஒரு சிவில் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் கொளத்தூர் மணி, சுபவி போன்றவர்கள்லாம் பெரியாரியல் கருத்தியலை வெளிப்படுத்துகிற திராவிட அரசியலை பேசிக் கொண்டிருக்கிற நபர்கள். அவர்கள் கிட்ட தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? தனிப்பட்ட முறையில் என்னுடைய கேள்விகள், அரசியல் ரீதியான கேள்விகள் எப்படி தனிப்பட்ட கேள்விகளாக இருக்க முடியும்? அவங்க பெண் உரிமைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் பெண் சுய முன்னேற்றத்துக்காகவும் போராடக்கூடியவங்களை நீங்க பாலியல் குற்றவாளி போல சித்தரிக்கிறீங்களா? அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, நான் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். ஏன்னா பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் கடவுள் மறுப்பு கொள்கையில் தீவிரமாக செயல்படுகிறார்களா, அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்களா என்பதை நம்ம பரிசோதித்து பார்ப்பதற்கு அவர்களுடைய வார்த்தைகளில் இருந்து அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறையிலிருந்து நம்ம உணர முடியும். இவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் தெளிவாக செயல்படுறாங்க. ஆனா பெண்ணியம் சார்ந்த சிந்தனையில இவங்க சரியா செயல்படுறாங்களா, சாதியம் சார்ந்த உணர்வுகளை இவங்க தெளிவான சிந்தனையில செயல்படுறாங்களான்றது அவர்களுடைய நடத்தையும் அதுக்கான நெருக்கடி சூழலை அவர்கள் தானா தங்களை அமலப்படுத்திக்கிறாங்க. அப்படி அமலப்பட்டவர்கள் தான் என்கிட்ட கொளத்தூர் மணியும் சுபவி. இல்லைங்க, கொளத்தூர் மணி கட்சியை சார்ந்த இல்லை கொளத்தூர் மணி இயக்கத்தை சார்ந்த ஒருத்தர் செய்கிற தவறுக்கு கொளத்தூர் மணி எப்படி பொறுப்பாவார்? திராவிட சுபவீரபாண்டியன் இயக்கத்தை சார்ந்த ஒருத்தர் செய்கிற தவறுக்கு சுபவீரபாண்டியன் எப்படி பொறுப்பேற்பாரு? இதை எப்படி நீங்க கவனிக்கணும்னாக்கா, சுபவி மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம சுபவி அமைப்புல மத்தவங்க செஞ்ச குற்றச்சாட்டு பத்தி நம்ம பேசுறேன். நான் சுபவி மீதே குற்றச்சாட்டு வைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு, லூலு குழுவுல இருக்கிற சாட்சியங்களை கலைக்கும் பொருட்டு தன் கார் டிரைவர் மணி என்பவரை அந்த சாட்சிகளிடம் அனுப்பி பேச வைக்கிறார். உங்களுக்கு வந்து கலைஞர் தொலைக்காட்சியில இந்த வாய்ப்பு நான் கொடுக்குறேன், அந்த வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சாட்சிகள் கிட்ட பேச அனுப்புறாரு. அப்ப நீங்க இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கொடுத்து சாட்சிகளை கலைக்க வேண்டிய நோக்கம் என்னன்னு ஒண்ணு கொஸ்டின். ரெண்டாவது, இந்த விவகாரம் வருவதற்கு முன்பாகவே சுபவியுடைய நடத்தைகள் குறித்து எனக்கு அவ்வப்போது சில தகவல்கள் வந்துட்டுதான் இருந்தது. அதாவது அவருடைய அமைப்புல இருக்கிற பெண்ணுக்கும் அவருக்குமான தொடர்பு, அது சார்ந்து அவை புதிய குரல் ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கு. அந்த புதிய குரல் அமைப்புன்றது வந்து பெரியாரியவாதின்னு சொல்லிக் கொள்கிற ஓவியா நடத்துற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பிலையும் புதிய குரல் அமைப்புல இருக்கிறவங்க 2 அமைப்புல இருக்கிறவங்க அங்கேயும் இருப்பாங்க, இந்த இதுலயும் இருப்பாங்க. அப்படி வந்து அந்த சுபவி அமைப்புல இருக்கிற உமா என்பவர் புதிய குரல் அமைப்புக்குள்ள அந்த நிகழ்வுக்கெல்லாம் போகும் பொழுது அந்த பெண்ணை குறித்து அந்த புதிய குரல்ல இருக்க மற்ற பெண்கள் பேசுற விஷயங்கள் என்னன்னா, இவர் சுபவியின் வைப்பாக இருக்கிற ஒரு பெண் அப்படின்னு மற்ற பெண்கள் பேசுறாங்க. அப்ப அப்படி பேசும் பொழுது அந்த தகவல்லாம் எங்களுக்கு வருது. நான் வரும்பொழுது நான் கேக்குறேன், இவரும் ஒரு பெரியாரியவாதி, அவரும் ஒரு பெரியாரியவாதி, இப்படி ஒரு விஷயம் நடக்குது. சுபவி திருமணம் கடந்த ஒரு உறவுல இருக்காருனாக்கா, அப்படியான ஒரு உறவுல இருக்கிற பெண் தன்னுடைய அமைப்புல இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெண் பெரியாரியவாதி அதை அனுமதிக்கிறாங்கன்னா அவங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க, அதை ஆமோதிக்கிறாங்களா, அதை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்களா ஓவியா அப்படின்னு ஒரு கொஸ்டினா அந்த பெண்கள் கிட்ட வைத்தேன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்களும் இதை வந்து கேட்டோம், அது வந்து இருவருடைய தனிப்பட்ட விவகாரம். அதுதான் நானும் சொல்றேன். இப்போ இந்தியாவுடைய நீதிமன்றமே சொல்லுது 18 வயதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க விருப்பப்பட்டா இருக்கலாம்னு. இப்போ ஆணும் ஆணுமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முறை வந்துருச்சு. அப்படிங்கும்போது சுபவி வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்காருன்னா அது அவருடைய இதானே. அவங்க சுபவியுடைய மனைவியோ அந்த பெண்ணோ புகார் அளிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஏன் அவரை விமர்சிக்கணும்? இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா? உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமணம் நடப்பதற்கு முன்பாகவே சீமான் விஜயலட்சுமி கூட இருந்ததுக்கு இந்த மாதிரி நபர்கள் எப்படி அணுகுனாங்க அந்த விவகாரத்தை பாத்துட்டு இருந்தீங்கல்ல? திருமணம் ஆகாத ஒரு நபர் திருமணத்துக்கு முன்பு வேற ஒரு நபர் கூட இருக்கிற ஒரு விஷயத்த பெரியாரிய இயக்கம் எப்பொழுது விமர்சனத்துக்கு உட்படுத்துது? தன்னுடைய தேவைக்கு ஏற்றபடி ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுது. அப்ப திருமணம் கடந்த உறவுல இருக்கிற சுபவி மேல நாங்க எந்த குற்றச்சாட்டும் வைக்க மாட்டோம். அது தனி நபர் சரி, அவங்க எடுக்கிற அந்த அயோக்கியத்தனமான ஆயுதத்தையே நம்மளும் கையில் எடுக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? அவங்க ஒரு கெழுத்தரமான ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. சுபவி மீது வந்து எதாவது பெண்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா? சுபவி வந்து என்னை ஏமாத்திட்டாரு, இல்லை சுபவி வந்து மல்டிபிள் பெண்கள் கூட தொடர்பில் இருக்காரு அப்படிங்கிற ஆதாரங்களோ குற்றச்சாட்டோ ஏதாவது இருக்கா? ஒரு விஷயம் நீங்க கவனமா எப்படி நீங்க கவனிக்கணும்னாக்கா, ஒரு அரசியலை வந்து அயோக்கியத்தனமான அரசியல் பாக்குற ஒரு விதம் இருக்கு. தங்களுடைய தேவைக்கேற்றபடி சந்தர்ப்பவாதிகளாக மாறிக்கொண்டு ஒரு விஷயங்கள் அணுகிறது இருக்கு. நான் வந்து எப்பொழுதுமே எந்த கட்சிக்கும் சார்பான நபர் கிடையாது. நான் எப்பொழுதுமே கருத்தியல் அடிப்படையில தான் ஒவ்வொரு நீங்க எல்லா இயக்கங்களுமே ஏத்து பேசுறீங்க, எல்லா இயக்கங்களுடைய தவறுகளையும் சுட்டி காட்டுறீங்க, எல்லா இயக்கங்களுமே ஏத்து பேசுறீங்க. ஒரு பொதுவான நகரத்தான் அறியப்பட்டிருக்கீங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. நான் இந்த விவகாரத்துக்குள்ள நம்ம வருவோம். அப்படியான தனி நபர் சுதந்திரம் சொல்லி ஓவியா சொல்றாங்க இல்லையா? இந்த கருத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நான் 25 வருடமாக பெரியார் இயக்கங்களோட தொடர்புல இருந்த ஒரு நபர். இந்த விவகாரத்தின் பொழுது இதற்கு முன்பு கூட பல பெண்கள் பாலியல் விவகாரங்கள் வரும் பொழுது அது தனிநபர் விவகாரம், தனிநபர் சுதந்திரம் சார்ந்ததாக பார்க்க அப்படியே பேச பழகப்பட்ட நபர்களாக பெரியார் இயக்கவாதிகள் மாறி நிற்கிறாங்க. இது வந்து வெறும் பெரியாரியலை மட்டும் படித்தவர்கள் பாலியல் சுதந்திரம், பாலியல் தேர்வு என்பது ஒரு தனிநபர் விவகாரமா வந்து பார்க்க பழக்கப்பட்டிருக்காங்க. ஆனா மார்க்சிய கம்யூனிஸ்டிய சித்தாந்தங்கள் அடிப்படையில் ஃபெமினிசம் கூட நம்ம எடுத்துக்கலாம், பெண்ணியம் சார்ந்த விவாதங்கள் அடிப்படையில கூட நம்ம இது பார்க்கும்போது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான வாதமாகும். ஆக பெரியாரிஸ்டுகள் பாலியல் சுரண்டல் அணுகுமுறையை எப்படி பார்க்கிறார்கள் என்றதுக்காக நம்ம அதை சார்ந்து ஒரு திறனாய்வு விவாதத்தை நடத்த முற்படுவதற்காக நான் லூலு விவகாரங்கள் நிறைய முயற்சி எடுத்தேன். பெரியார் இயக்கவாதிகள் யாருமே இது தொடர்பாக ஒரு பாலியல் சுரண்டல் முறை குறித்தான விவாதத்துக்கு வெளியே வர தயாராக இல்லை. வெளியே வந்து அத்தனை பேரும் அம்பலப்பட்டு போவாங்க. அப்ப அறிவு போதாமை இருக்கு பெரியாரியல்வாதிகள் கிட்ட, கருத்தியலில் அறிவு போதாமை இருக்கு, பெண்ணியம் சார்ந்த சிந்தனையில் அறிவு போதாமை இருக்கு. இதனுடைய நீட்சியாகத்தான் இன்று சுபவிகள், கொளத்துர்மணிகள், ஓவியாக்கள், இன்னும் பல பெரியாரிஸ்டுகள் மிக சமீப காலத்துல பாத்தீங்கன்னா மைனர் போன்ற பொறிகள் எல்லாம் எப்படி உருவாகிறார்கள்.
இப்ப வந்து சுந்தரவல்லி பேசுவாங்களா ஆவேசமா, அவங்களால பேச முடியுமா? ஒரு திருமணமான ஒரு நபர் இன்னொரு பெண் கிட்ட திருமணம் கடந்த ஒரு உறவுக்கு போகிறார் என்றது, அதன் வந்து பெண்களைத்தான் வந்து மீண்டும் மீண்டும் ஒரு பாலியல் பண்டம் பொருளாக பார்க்கும் ஒரு இது இருக்கு. ஒரு பாலியல் தேவைக்காக ஒரு பெண்ணை அணுகுவதற்கு அந்த பெண்ணுக்கு சலுகைகள் கொடுப்பது, அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம்ன்றதெல்லாம் அரசியல் கட்சியை சார்ந்த பொறுக்கிகள் செய்யலாம். பெரியார் இயக்கத்தை சார்ந்து பெண்ணை பேசி கண்டிக்க நபர்கள் அதை செய்யக்கூடாது. இதன் அடிப்படையில கிட்டத்தட்ட 6 வருடமாக இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும். இவர்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை சட்ட ரீதியாகவும் எடுத்து மக்களுக்கு முன்பு நிறுத்துடன் போராடும் பொழுது 2022 2021 எல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்துவாங்க. என்னை ஒழுக்க கெட்ட பெண்ணாக மாற்றுவதில் தீவிரமாக இவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அவங்களுடைய ஒழுக்கத்தை வந்து நீங்க கேள்வி கேட்டதுனால உங்களை வந்து தவறாக வந்து சித்தரிச்சிருக்கா சொல்றீங்களா? இல்ல, ஒழுக்கங்களை கேள்வி கேட்பது என்னன்னா, ஒழுக்கம்னா பொது ஒழுக்கம் என்பது வேறு, தனி மனித ஒழுக்கம் என்பது வேற. பெரியார் வந்து ஒழுக்கத்தை வந்து பேசும் பொழுது பெரியார் தன் இயக்கத்தை சார்ந்த தோழர்களுக்கு வலியுறுத்துவது, ஒழுக்கத்தை தாண்டிய வந்து ஒரு பெண் ஒரு விபச்சாரம் செய்வதை கூட வந்து அது ஒழுக்கக்கேடாகத்தான் வந்து பெரியார் வந்து முன்னிறுத்துறாரு. அப்ப பெரியார் வழி வந்தவர்களாக சொல்லிக் கொள்கிற இவர்கள், பெரியார் கருத்தியலை பேசுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிற இவர்கள், கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிற இவர்கள், பெண்களை அரசியல் பேச வெளிவரும் பெண்களை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், எப்படி நடத்துகிறார்கள் இருக்கு. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெண், அவங்க குடும்ப பராமரிப்பு தான் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெண்ணை போய் இவங்க நெருங்க முடியாது. துணை பொதுச் செயலர் இருக்கிற உமாவை நீங்க எடுத்தீங்கன்னாக்கா, ஒரு விவாகரத்து பெற்ற ஏதோ ஒரு குக்கிராமத்துல இருந்த ஒரு பெண் விவாகரத்து பெற்று ஒரு கை குழந்தையோட சென்னையை நோக்கி வராங்க. சென்னையை நோக்கி வரும் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சுபவி மணியரசனோட பழநெடுமாறனோட அரசியலுக்குள்ள அப்பதான் இன்வால்வ் ஆகிறாரு. அவருடைய பேராசிரியராக இருந்த பணியை ரத்து அதுல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வராரு. வரும்பொழுது பழநெடுமாறன் கிட்டதான் அவர் முதல் முறை போறாரு. அவங்க போகும் பொழுது அவர் மூலியமா வந்து கலைஞர் கிட்ட ஒரு கருணாநிதி கிட்ட ஒரு தொடர்பு வருது. தொடர்பு வரும் பொழுது அங்க ஒரு நெருக்கம் தான் அவருக்கு தன்னை அரசியல் ரீதியாக வளர்த்தெடுப்பதற்கு அவர் ஒரு அமைப்பு பெரியார் இயக்கம் சார்ந்து இல்லாம தான் ஒரு அமைப்பை வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா சமூக நீதி பாக்குற பொறுப்பு எல்லாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி அடிப்படையில வரும்னு அவர் முன்கூட்டி அவருக்கு அந்த திட்டமிடுதல் எல்லாம் இருக்கு. பெரியார் இயக்கத்தோட பயணித்தா தனக்கு எந்த வகையிலும் பலனடைய முடியாது என்ற சுபவி அவருக்கு ஒரு அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதற்கு அவருக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுது. அதுக்காக வந்து ஒரு அலுவலகம் உருவாகும் பொழுது அந்த அலுவலகத்துல நியமிக்கப்பட்ட பெண்ணாகத்தான் வந்து உமா அன்றைய காலகட்டத்துல இருந்து சுபவி கூட பயணிக்கிறாங்க. போற போக்குல வந்து நாங்க இந்த குற்றச்சாட்டு எல்லாம் வைக்க முடியாது. அந்த சுபவி இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புல தான் ஆரம்பத்துல வந்து இவங்க இருந்தாங்க, சரிங்களா? அதுக்கு பிறகு இந்த பெண் வேற வேற நிலைப்பாட்டுல கைமாறி போற விஷயத்துல இந்த பெண்கள் சொல்றாங்க. அதையும் நான் பேச வேண்டியதா இருக்கு. ஆக பொது வாழ்க்கை வரும் பெண்களை, அரசியல் பேசும் பெண்களை நீங்கள் இப்படி பாலியல் ரீதியாக அனுபவிப்பது உட்படுத்துவீங்கன்னாக்கா அதையெல்லாம் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அப்படி யாராவது பேசுறாங்களா? சுபவி ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னால் தமிழச்சி பாதிக்கப்பட்டாரான்னு. நான் கேட்கிறேன், இந்த சுபவி பெண்களை பாதிப்பு கொடுப்பதற்காக அரசுக்குள்ள இறங்கி இருக்காரா? அதுக்கான அதிகாரத்தை இந்த நபருக்கு யார் கொடுத்தது? பச்சை பொறுக்கி மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதை குறித்து இது வரைக்கும் பெரியார் இயக்கவாதிகளான கண்டனம் தெரிவித்தார்களா? அப்ப இவர்களுடைய நடத்தைகள் இது சட்ட ரீதியாக நாங்க வந்து முன்னெடுத்து இவர்கள் அம்பலப்படுத்துவது ஒரு விதம் இருக்கட்டும், சமூகவியல் ரீதியாக இவர்களுடைய யோக்கியதை ஏன் இவ்வளவு கேவலமாக மாறி வருகிறது நம்ம பேச முற்படுறோம். அப்படி பேச முற்படும் பொழுது விலை போய்விட்டாரோ தமிழச்சி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இவர் சங்கிகளுக்காக ஆதரவாக பேசுறாரு. இப்ப உங்க சேனல்ல நான் பேசிட்டு இருக்கேன், சாட்டை துரைமுருகன் கிட்ட பேட்டி கொடுக்குற அளவுக்கு தமிழச்சி தமிழச்சிக்கு பின்னாடி ஒரு பிஜேபி கும்பல், RSS கும்பல் நிச்சயமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பெரியார் இயக்கத்தை சார்ந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கிற அதர்ம மனோஜ், மைனர், மாப்பா மணியமுதன், கருஞ்சட்டை படைகள் இதையெல்லாம் என்னை நேரடியாக பேட்டி எடுக்க அது கேள்விக்கு உட்படுத்தாம அவர்கள் யாரோ வேற ஒரு ஆளை வச்சு தமிழச்சி இப்படி பண்ணாங்களாமா அப்படி பண்ணாங்களாமா அல்லது பாலியல் குற்றச்சாட்டு நான் முன்வைக்கிற ஆண்கள் கிட்ட போய் பேட்டி எடுத்து போட்டாங்க. ஆனா நீங்க வந்து கேக்குறீங்க, ஒரு பொறுப்புணர்வோட
என்கிட்ட நீங்க பேட்டி எடுத்து கேட்டா நீங்க இப்ப இதே பாலியல் பொறுக்கி பெரியார் சொல்லிட்டு நீங்க பேட்டி எடுத்து போடலாம். ஆக யாரை வந்து மோசமான நபராக காட்டுவது இந்த தமிழ் சமூகத்துக்கு முன்பு அப்படின்ற ஒரு திட்டமிடுதலோட வக்கிர எண்ணத்தோட பெரியார் இயக்கத்தை சார்ந்த யூடியூப் சேனல்களை குறித்து பேசும் பொழுது நான் இப்ப அறியப்படாத இடத்துல வந்து என்ன நிறுத்தி வச்சுட்டாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, என்னுடைய பேஸ்புக் 27 லட்சம் கொண்ட பேஸ்புக்கை வந்து முடக்கிட்டாங்க. அதுல வந்து பெரியார் சரவணன் மைனர் யூடியூப் சேனல்லே சொல்லுவான், ஒவ்வொன்னா நாங்க காலி பண்ணிட்டு வரோம்னு. இவனுங்க யார் காலி பண்றது? எதை காலி பண்ண முடியும்? இவனுங்க பொறுக்கித்தனம் பண்ற இவனுங்களுக்கு இவ்வளவு துணிச்சல் இருக்கும் பொழுது ஒரு ஐரோப்பிய மனித உரிமை அமைப்பு செயல்படுறதாகவும் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற பெண்கள் அமைப்பு உறுப்பினராகவும் இருக்கிற நான், தமிழ்நாட்டில் இருக்கிற சுந்தரவல்லி போல் நான் செயல்படாமல் ஐரோப்பாவில இருந்து கொண்டே என்னால் அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற நான், இவர்கள் பேசுகிற அவதூறுகள்லாம் கண்டு அஞ்சி ஓடி ஒளிந்து விடுவேன் என்று நினைத்துக் கொண்டு ஆரம்பத்துல தொடர்ந்து அவதூறு பண்ணாங்க. நீங்க தொடர்ச்சியா அந்த லூலு கும்பல் குறித்து நீங்க தான் முதல்ல எனக்கு தெரிஞ்சு பொது வழியில பேச ஆரம்பிச்சீங்க. இந்த லூலுன்னு ஒண்ணு இருக்கு. லூலு கும்பல் பிரச்சனை குறித்து முதல் பேசுறது 2019 ஒரு ஆண் வந்து பேசியிருக்காரு. பெரியார் சரவணை முதல் அம்பலப்படுத்திய நபர் அவர் தான். அடுத்ததாக அந்த குழுவுல இருந்து வெளிவந்த பெண்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாரையும் வந்து பிளாக் பண்றது, எல்லாருடைய நிர்வாண படங்களை வெளியிடுவது, அதையெல்லாம் தொடர்ச்சியா நடந்தது. பெரியார் பெயரை சொல்லி பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டலுக்கு உட்படுத்துகிறார்கள் சொல்லி மனநல மருத்துவர் ஷாலினி நக்கீரனுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது யாருடைய குடும்பத்தையும் கெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது இல்ல, ஒரு கட்டற்ற பாலியல் சுதந்திரத்துக்கான ஒரு அமைப்பு தான். பெரியார் வழியில நாங்க பாலியல் சுதந்திரத்தை அடைகிறோம், அதுக்காகத்தான் இந்த லூலு கும்பல் இருக்கு. நாங்க யாரும் யார் வீட்லயும் போய் யாரையும் கையை பிடிச்சு இழுக்கலையே அப்படிங்கிற கேள்வியை வந்து அந்த லூலு குரூப் வந்து முன்வைக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, லூலு எப்ப இந்த குழு உருவாக்குறதுக்கு பின்னணியில இருந்த கருத்தியல் இருக்கும் இல்லையா, எந்த அடிப்படையில இவ்வாறான பெண்ணிய குழு உருவாக்கப்பட்டது, அது ஒரு ரகசிய பெண்கள் குழு. அந்த கதைக்குள்ள நம்ம கண்டிப்பா இன்வால்வ் ஆகணும். அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு சில பெரியாரிஸ்டுகள், அன்புமதி இவர் வந்து திமுகவை சார்ந்த மதுரை நிர்வாகி, இவர் சிவா சடையன் அப்பொழுது வந்து திராவிடர் விடுதலை கழகத்துல சிவா சடையன் இருக்கார். இன்னொரு நபர் பெரியார் சரவணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலராக இருக்காரு. அந்த பெரியார் சரவனுடைய கும்பல் அவருடைய பக்கம் பாத்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருப்பாங்க. எல்லாமே வந்து பெண்களை பாலியல் ரீதியாக அனுபவிக்கணும்னு நினைக்கிற நபர்களாக தங்களை உருவாக்கியவர்கள். அவர்களுடைய சித்தாந்த போக்கு எப்படின்னாக்கா, அன்புமதிய உதாரணத்துகள், மதுரை நிர்வாகி திமுகவை சார்ந்த அன்புமதியுடைய விவகாரத்தை குறித்து நான் சில கருத்துக்களை இங்க பதிவு செய்து சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். உணர்வுகள் உறவு சிக்கல் என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுல பெண்கள் ஆண்கள் எல்லாம் வந்து இணைக்கிறாங்க. அதுல வந்து ஒரு பெண் ஏதோ ஒரு பயணம் போயிட்டு வந்திருக்காங்க. அன்புமதி அவர்கிட்ட கேக்குறாரு, நீங்க பயணம் போனீங்களா, சிறப்பா இருந்ததா அப்படின்னு. சிறப்பா இருந்தது. இல்ல, நீங்க வந்து கணவன் மனைவிகள் தங்களுக்குள்ள மாற்றிக்கொள்ளணும், கணவன் மனைவி மாற்றி பாலியல் வச்சுக்கணும், அதனால்தான் வந்து முற்போக்கு பெண்ணியம். நான் என்னுடைய கணவரோட இருக்கிறது, நான் ஒரு சுற்றுலாவுக்கு அவர் ஆண் நண்பர்களோட நான் போனதுக்குள்ள நான் எப்படி மற்ற ஆண் நண்பர்களோட பாலியலுக்கு நான் ஏற்படுத்தணும், எனக்கு இவ்வாறான பெரியார் பேசிய பெண்ணியமா இதை தெரியலையா அப்படின்னு அன்புமதிக்கிட்ட கடுமையா விமர்சனம் பண்றாங்க. அப்புறம் அந்த அமைப்புல இருந்து அந்த வாட்ஸ்அப் குழு வந்து வெளிவந்த பெண்கள்லாம் இருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குழுல தான் வந்து லூலு சைனீஸ் செக்ஸ் படம் குரூப் செக்ஸ் எல்லாம் போடுவாங்க. இவர்கள் எல்லாமே குரூப் செக்ஸ் செய்யறவங்க. அப்ப ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிற ஒரு நபர், அதே நபர் சுபவி அமைப்புலயும் இருக்காரு, அதே நபர் பெரியார் சரவணன் கூட இருக்காரு. இப்ப இந்த முற்போக்கு பேசுகிற நபர்கள் தங்களுக்குள் கூடி கூடி பேசுவது, இப்போ சமூக ஊடகங்கள் ஏதோ ஒரு வகையில பெண்களை நெருங்குவதற்கு இன்பாக்ஸ், மெசஞ்சர், வாட்ஸ்அப், டிக்டாக் எல்லா வகையிலும் ஏதோ ஒரு எல்லா இடத்துலயும் இவங்க இன்பாக்ஸ்ல போய் அந்த பெண் கிட்ட வந்து தொடர்பை ஏற்படுத்தி ஏதோ ஒரு பெண் தாங்க பிக்ஸ் பண்ற பெண் கிட்ட போகணும். அப்ப இந்த மாதிரி நபர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, இவர்களுக்கு வந்து லூலு வந்து பார்க்கும் பொழுது லூலுவை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. லூலுவை அந்த குழுல இருக்கும் போது சொல்றாங்க, இவங்க தமிழ்நாட்டில் இருக்க பெண்ணிய பேசிக்கிறவங்க யாரும் வந்து ஃப்ரீயான செக்ஸ பத்தி எல்லாம் பேசுறது இல்ல, அதை நீங்க செய்யறதுக்கு நீங்க ஒரு குழுவை உருவாக்கீங்கன்னு சொல்லி லூலுவை தூண்டி விட்டதே இந்த நபர்கள் தான். அப்ப இந்த தூண்டுதல்
பெண்களுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு லூலு 300 பெண்களை வந்து இணைக்கிறாங்க ஒரு வாட்ஸ்அப் குழு, இது பேஸ்புக் ரகசிய பெண்கள் குழுன்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க, 300 பெண்கள் என்றது வந்து எவ்வளவு பெண்கள் திருமணம் கரெக்டா பிக்ஸ் பண்றாங்க எந்தெந்த பெண்ணுன்னு சொல்லிட்டு. தன்னுடைய பேஸ்புக் பக்கங்கள்ல எனக்கு குடும்ப பிரச்சனை இருக்குது, புருஷன் சரியில்லை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிற பெண்களை வந்து இணைக்கிறது. புருஷன் வெளிநாட்டுல வேலை செய்வாரு, இவங்க வந்து இந்தியாக்குள்ள தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணை நீங்க வந்து இந்த இதுல வந்து இணைஞ்சிக்கிங்கன்னு எடுத்து. அப்புறம் எல்லா வகையிலும் சிங்கிள் மதர்ஸ், விவாகரத்து பெற்ற பெண்கள், இப்படி இந்த மாதிரி பெண்கள் தான் இவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அப்படி வந்த தேர்ந்தெடுத்த வந்த பெண்களை அதுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த பெண்கள் கிட்ட உங்களுடைய காம தேவைகளுக்கு, ஏன்னா கணவர் இல்ல, நீங்க தனியா இருக்கீங்க, நீங்க ஏன் இப்படி இருக்கணும், இது இந்த மாதிரி நீங்க ஒரு கட்டுப்பாடான குடும்ப முறைக்குள்ள நீங்க இதுல இருக்காதீங்க, இதுல இருந்து விடுபடுங்க. இதத்தான் பெரியார் இப்படி சொன்னாரு. பெண்களே வீட்டை விட்டு வெளியேறுங்கள், பெண்கள் கரண்டியை கொடுத்துட்டு புத்தகத்தை கொடுங்கன்னு பெரியார் சொன்னாருன்னா, நீங்க புத்தகத்தை கொடுத்தீங்க, ஆண் ஊர்பல்ல கொடுக்குறீங்க. அப்ப இந்த பிரச்சனை எங்க இருக்கு? நீங்க இந்த பெண்ணியத்தை வந்து நீங்க சரியாக எப்படி இந்த பெண்கள் கிட்ட யூஸ் பண்ணணும்ன்றதோட அந்த நபர்களுக்கு பல பெண்களை அனுபவிக்கிற எண்ணம் வருது. ஏன்னா அந்த குழுல பல பெண்களை வந்து இவனுக்கு அனுபவிச்சிருக்காங்க. அப்ப அனுபவிக்கும் பொழுது இவர்களுக்கு அந்த பெரியார் கருத்தில் தேவைப்படுது. பெரியார் சரவணன் ஆகிய நான் சொல்றேன், நாம வந்து மேட்ரு பண்ணோம், ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணோம்னாக்கா எந்த பொண்ணும் வரப்போறது கிடையாது. அப்ப இவங்க மேட்ரு பண்றதுக்கு பெரியார் தேவைப்படுது. பெரியார் இப்படிலாம் சொல்லிருக்காருன்னு சொல்றாங்க அவங்க. கண்டிப்பா எல்லாத்தையும் திருப்பி வாதம் செய்வது. இவர்களை இதே நபர்கள் தான் வந்து பேசுறாங்க, சீமான் வந்து அதை சொன்னாரா இது சொன்னாரு. சீமான் எல்லாம் தேவைப்படாது, பெரியாரிஸ்டுகளே போதும் இந்த பெரியாருடைய பெண்ணிய கருத்துக்களை நாசம் பண்றதுக்கு, சீரழிப்பதுக்கு. அதுக்காக நான் ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டுகளை சொல்ல, லூலுவை இயக்கிக்கின்ற போலி பெரியாரியவாதிகள் அம்பலப்படுத்த முற்படுறாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சுபவி வந்து மாற்றாரு, ஓவியா மாற்றாங்க, அருள்மொழி வந்து இப்ப ஏட்டு குற்றவாளியாக சைதாப்பேட்டை நீதிமன்ற விசாரணைக்காக போயிட்டு இருக்காங்க பவானி. அவங்க கிட்ட சொல்லி எச்சரிக்கை பண்றாங்க, நீங்க ஏன் வந்து லூலுக்குள்ள இருக்கீங்க, வெளியே வந்துருங்கன்றதோட அவங்களுடைய கடமை முடிந்து விட்டதாக நினைக்கிறாங்க இந்த அருள்மொழி. எங்கேயோ இருக்கிற பிரான்ஸ்ல இருக்கிற தம்பச்சி இந்த பெண்கள் பெரியாரின் பெயர் சொல்லி பெண்களை பாலியல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்துறாங்க, பாலியல் ரீதியான சுரண்டல் முறையை 2 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடத்துறாங்கன்ற ஒரு கோபம் எனக்கு வரும்பொழுது, அந்த கோபம் ஓவியாவுக்கு வரணும், மதிவதனிக்கு வரணும், அருள்மொழிக்கு வரணும். ஏன் வரமாட்டுது? இவர்கள் எல்லோரும் வீரமணிக்கு, கொளத்தூர்மணிக்கு, சுபவிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்காங்க. அப்ப உங்களுடைய நீங்க பேச முற்படுற பெண்ணியம் என்ன? பெண்ணியம்னா என்ன? ஏதோ ஒரு வகையில எல்லா வகையிலும் தங்களுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு தலைமை என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம பேசணும்ன்ற நிலைப்பாட்டுக்குள்ள அவர்கள் உருவாக்குகிற பெண்ணியவாதிகள் முன்னிறுத்துகிற சமூகத்தின் முன்பு இவர்கள் தான் பெண்ணியவாதிகள் சொல்லி ஒரு இமேஜ் கொடுத்து நின்று தமிழக களத்துல, அரசியல் களத்துல பேச விடுறாங்க. அந்த இதுல உமாவும் இருக்காங்க. உமா வந்து பெரியார் இயக்க மேடைகள்ல பேசுறாங்க, இப்ப திமுக மேடையிலும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக பாலியல் ரீதியாக சுரண்டலுக்கு எங்களை உட்படுத்தி கொண்டு எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து இந்த சமூகத்தின் முன்பு பெரிய பிரமாண்டமாக பெண்ணியவாதியாக நீங்கள் நிறுத்துவதற்கு நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதப்படாத ஒரு உத்தரவாதமாக இந்த பெரியார் இயக்கத்துக்குள்ள ஒரு முறை இப்படி நடந்துட்டு இருக்குனாக்கா இதுக்கு நான் கட்டுப்படல. இது பெண்ணியம் கிடையாது, இவ்வாறான புகழ் எனக்கு தேவையில்லை. இது பெரியார் பேசிய பெண்ணையை விட ரொம்ப ஒரு மோசமான ஒரு இழிநிலையில இருந்து வக்கிர எண்ணங்கள் கொண்டு இன்றைய பெரியாரியவாதிகள் பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு சமகால அரசியலை பயன்படுத்துகிறார்கள். சமூக ஊடகங்கள், யூடியூப் சேனல்கள் உட்பட விரவி பரவுகுதுன்னாக்கா அதோடைய ஆபத்தை நான் தான் பேசி ஆகணும். நான் கண்டிப்பா பேசுவேன். ஏன்னா பெரியாரை நான் எதுக்காக படித்தேன்றதுக்கான காரணத்தை சொல்றேன். இவர்கள் சொல்லி நான் பெரியாரை முழுமையாக படிக்கவில்லை. இப்ப இதே சேனல்ல நான் தெளிவா ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு எதிர்காலத்துல பெரியார் மீதான விமர்சனம் இருந்ததுனாக்கா பெரியார் இந்த இடத்துல இதை சொன்னாருன்னு சொல்லி நீங்க கூட வந்து ஒரு விவாதம் நடத்தினா கூட அதுக்காக என்ன இடத்துல என்ன பேசுறான்ற விளக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு நான் முழுமையாக பெரியாரை படித்து வச்சிருக்கேன். இவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற பெரும்பாலும் பெரியாரிஸ்டுகள் படிக்கல. இதையெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு சித்தாந்த ரீதியாக தெளிவடைன்றதோட அம்பேத்கர் முழுசாக படிச்சிருக்கேன். 4 தொகுதிகள் தான் எனக்கு கிடைக்கல.
அதுவும் அம்பேத்கர் தொகுதிகள் கொடுத்தது அனைத்துமே வந்து சென்ற வருடம் படுகொலை செய்யப்பட்ட தோழர் ஆம்ஸ்ட்ராங் தான் எனக்கு அத்தனை தொகுதியும் கொடுத்தார். ஆக எல்லா அமைப்புகள் ரீதியாவும் எனக்கு தொடர்புல இருக்கிற ஒரு தோழமை சார்ந்து இந்தியா முழுவதுமே இருக்காங்க. இப்ப சில தினங்களுக்கு முன்பு தோழர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை குறித்து 58வது மாநாட்டுல தமிழ்நாட்டு சார்ந்த ஒரு நபரை மனித உரிமை செயல்பாடுல பேச வச்சிருக்கோம். பேசி இருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை முதல்வர், தமிழக முதல்வர் எப்படி அவருடைய படுகொலையை வந்து ஒரு உயிரிழந்தார் அப்படின்ற அளவுல அதை எடுத்துட்டு போக பார்த்தார். ஒரு படுகொலைன்றத கூட வந்து பதிவு செய்ய முடியாத ஒரு தமிழக முதல்வர், ஏன்னா அந்த அவருடைய முதலமைச்சர் அந்த அந்த உறுப்பினர்கள் அமைப்புல இருக்கிற அமைச்சர்களை ஒருத்தர் இந்த படுகொலைக்கு உடந்தையாக இருந்தாருன்னு படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட 5வது நிமிடத்திலேயே எங்களுக்கு தகவல் கிடைச்சது. பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை உருவாக்குவதற்காக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு தனி தீர்மானத்தை வந்து தமிழ்நாடு சட்டசபையில் கொண்டு வராங்க. அதே ஒரு அரசாணையை ஏற்றுறாங்க. ஒரு பெண்ணை வந்து பின்தொடர்ந்து போனாலே 10 ஆண்டுகள் தண்டனைன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் அதே திராவிட மாடல், திராவிட இயக்கத்தினுடைய சார்பாக இருக்கக்கூடிய கிளை அமைப்புகள் மீது நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பாலியல் சுரண்டலை ஏற்படுத்துகிறாங்க. பெண்களை தங்கள் போகப் பொருளாக பயன்படுத்துகிறாங்க, தங்கள் உடல் தேவைக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. பொது வழியிலே இருக்கக்கூடிய குடும்ப பெண்களையும் தங்களுடைய உடல் தேவைக்கு பயன்படுத்துகிறாங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. இது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்றிருக்கும் நினைக்கிறீங்களா? ஒரு சிறப்பான தீர்மானம் திராவிட முன்னேற்ற கழகம் தீர்மானம் சட்டசபையில கொண்டு வந்ததுக்கு முதல் காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த வளாகத்திற்குள்ள நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாகத்தான் அடுத்த கட்டமா பல சர்ச்சைகள் அது உருவாகுது. அந்த காரணமாக அந்த தீர்மானம் எடுத்து வந்தா கூட அந்த தீர்மானம் சட்டசபையில எவ்வளவு வேணாலும் நீங்க நிறைவேற்றத்துக்கான அது ஒரு மிகைப்படுத்தி பொதுமக்கள் மத்தியில திமுக அரசு சரியா தானே செயல்படுது அப்படின்ற ஒரு இமேஜ கொடுக்க முற்படலாம். ஆனா இப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் எந்த அளவுல இருக்கு, ஏன்னா அந்த விசாரணை எந்த அளவுக்கு போது எதுவுமே தெரியல. அதுல முதல் முறையாக அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் திமுகவை சார்ந்தவர் என்று சொல்ல ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அது சார்ந்து நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. யார் அந்த சார்ன்னு கேட்கும் பொழுது இவன் தான் அந்த சார்ன்னு சொல்லிட்டு சீமான் மேல மடைமாற்றம் செய்து விவாதத்தை வேற வழி நோக்கி நகர்த்துவதற்கு திமுக ஐடிவின் ஒரு பக்கம் தயார் பண்றாங்க. இப்ப நாங்க 2020 லூலு குழுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் புகார் கொடுக்கறாங்க. அந்த புகாரை பெண் நீதிபதி அவங்கள தனியா விசாரணைக்கு உட்படுத்தி அவர்கள் கொடுக்கிற ஆதாரங்கள்லாம் பார்த்துட்டு அவங்க கொடுக்கிற வாக்குமூலங்கள் பார்த்துட்டு காவல்துறை கிட்ட பேசும்பொழுது பெண்களை விபச்சாரத்துக்கு தூண்டிய குற்ற செயல்கள் நடந்திருப்பதாக இதில் நான் பாக்குறேன் பொழுது காவல்துறையும் ஆமா எங்களுக்கும் அப்படிதான் தெரியுது, நாங்க இதை விபச்சார வழக்காக நாங்க மாத்திரோம்னு சொல்லி எஃப்ஐஆர் போட சொல்லி உத்தரவு போடுறாங்க. ஆனா அது எஃப்ஐஆர் ஆகல. இல்ல அது யார் மேல குற்றச்சாட்டு? அந்த குற்றச்சாட்டு லூலு குழு தொடர்பாக 5 பெண்கள் புகார் கொடுத்திருக்கோம், நான் உட்பட. அதுல ஒரு பெண் கொடுத்த புகார் தான் இப்ப வந்து சைதாப்பேட்டை நீதிமன்ற விசாரணையில இருக்கு. அப்ப நான் 2028 தேசிய மகளிர் ஆணையத்தை எங்களுடைய பெண்கள் அமைப்பு, அதாவது பிரான்ஸ்ல இருக்கிற யுனெஸ்கோ பெண்கள் அமைப்பு மூலியமாக சில விஷயங்கள் நான் பேசி அந்த பெண்கள் அமைப்பு வந்து தேசிய மகளிர் ஆணையம், இந்திய தேசிய மகளிர் ஆணையத்தை வந்து சில கொஸ்டின் வந்து கேட்கிறாங்க. ஒரு வழக்கு பதிவு செய்ய சொல்லி ஒரு பெண் நீதிபதி 2020 உத்தரவு போட்டோம், ஏன் வந்து வழக்கு பதிவு செய்யல அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சரி இது எங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க, நாங்க வந்து இதை ஆவணப்படுத்துறோம், இதை வந்து நாங்க கவனம் பெற்று அந்த பெண்ணுக்கான நீதியை பெற்று தருகிறோம் சொல்லி இந்திய தேசிய மகளிர் ஆணையம் சொல்லுதுங்க கிட்ட. அப்புறம் அடுத்த ரீதியாக டிஜிபி கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. தமிழக அரசு கிட்ட வந்து இந்திய தேசிய மகளிர் ஆணையம் கேள்வி கேக்குது. அப்ப டிஜிபிய வந்து டெல்லிக்கு வர சொல்லி உத்தரவு போடுறாங்க. 2022 நடக்குது இது. அப்ப டெல்லிக்கு வருவதற்கு முன்பாக இவர் வந்து இந்த கேஸ வந்து எஃப்ஐஆர் பண்ணிட்டு போறாரு டெல்லிக்கு. அப்ப அந்த கேஸ் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்ப இது நடக்கிறதுக்கு 2.5 வருஷம் நாங்க போராட வேண்டியதா இருக்கு. நான் வந்து போராடி வாங்கி கொடுத்திருக்கேன். இந்த கேஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு. லூலு கும்பல் மேலே பதிவு செய்யற அதுல குற்றம் சாட்டப்பட்ட பெரியார் சாலன் உட்பட வேறு சில பெரியாரசுகள் மேலேயும் நான் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன். அவதூறு வழக்கும் நான் முன்னெடுக்கிறேன். அதுக்கான எந்த நடவடிக்கையும் தொடராம இருக்கு.
நீங்கள் கொடுத்த புகார் மேலே என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அதற்கு வந்து காவல்துறை தரப்பில் உங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் நினைக்கிறீங்களா? இப்போ நடக்கிற நிகழ்வுகள்லாம் நான் கவனிச்சிட்டு இருக்கேன். டக்குன்னு என்னால வந்து முன்முடிவு எடுக்க முடியல. ஆனா சில நேர்மையாக விசாரணை போகலன்றத நான் உணர்ந்தேன். என்னுடைய கேஸ் மட்டும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா, நான் சற்று முன்பு சொன்னேன் இல்லையா, ஒரு பெண் புகார் கொடுத்திருக்காங்கன்னு. சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல விசாரணை இப்ப நடந்துட்டு இருக்கு. 10 டிசம்பர் 2023 தான் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்த லூலு இந்தியாவுக்குள்ள வராங்க. கேரளாவுல இறங்கும் பொழுது விமான நிலையத்துல கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்படுறாங்க. ஆமா. அதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா 1.5 வருடம் ஆகுது. இன்றைய வரைக்கும் காவல்துறை அவங்கள விசாரணைக்கு உட்படுத்தல. காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்தாமலேயே நீதிமன்றம் வரைக்கும் ஒரு வழக்கு வருதுன்னா, இல்லை அவங்கள கைது பண்ணி உடனடியாக வெளியே வந்துட்டாங்களா அவங்க ஜாமீனில்? உடனே ஜாமீன்ல வந்துட்டாங்க. அதே ஒரு சில மணி நேரங்கள்ல வந்துட்டாங்க. அவங்க பண்ணது ஒன்றும் பெரிய சர்வதேச குற்றம் இல்லையே. முதலமைச்சர் எடுத்து ஏதாவது மீம் போட்டிருந்தா அவங்கள தூக்கி 30 நாள் ஜெயிலில் வச்சுருப்பாங்க. அவங்க பண்ணது ஒன்றும் பெரிய இன்டர்நேஷ்னல் இது இல்லை, அதனால் வெளியிட்டிருப்பாங்க. இங்க கொஞ்சம் இதை நான் கவனிக்கிறேன்னா, ஒரு அதிகாரத்துல உள்ள ஒரு பாதுகாப்பு கூட இருக்கிற ஒரு நபர், அவங்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளும் தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கும். அது பாலியல் குற்றவாளியாக இருந்தாலும் சரி, கொலைக்காரனாக இருந்தாலும் சரி, கூட்டு வல்லுறவுக்குட்படுத்திய நபர்களாக இருந்தாலும் சரி. இப்ப 2022 நான் இந்தியாவுக்குள்ள வரும்பொழுது காவல்துறை கிட்ட நான் நேரடியாக போய் என்னுடைய புகார் வந்து விசாரணைக்கு உட்படுத்தலாம்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் நான் போய் கேட்டிருக்கேன். அதுக்கு பிறகு அவங்க விசாரணை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கால தாமதம் பண்ணிட்டாங்க. நான் ஒரு மாசம் போனதால திரும்ப நான் பிரான்ஸ்க்கு வந்துட்டேன். பிரான்ஸ்க்கு வந்துட்ட பிறகு அந்த 2022 ஃபுல்லா எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால 2022 நான் தேசிய மகளிர் ஆணையத்துக்கிட்ட என்னுடைய புகார் தொடர்பாக தமிழக காவல்துறை எந்த விசாரணையும் முன்னெடுக்கலன்னு சொல்லி நான் பதிவு செஞ்சிருக்கேன். அதுக்கான ஆவணங்கள் எங்க கிட்ட இருக்கு. அவங்க வந்து ஏன் தமிழச்சி கேஸ்ல நீங்க புகார் செய்யலன்னு திரும்பவும் வந்து தமிழக காவல்துறை கிட்ட வந்து கேக்குறாங்க. அதுக்கு காவல்துறை வந்து சில விளக்கங்கள்லாம் தேசிய மகளிர் ஆணையத்துக்கு அனுப்புறாங்க. நாங்க 41 கொஸ்டின் கேட்டோம். அதுக்கு தமிழச்சி முன்னுக்கு பின் முரணாக பதில் சொன்னாங்க. அதுல அவங்க குற்றம் சாட்டு வைக்கிற நபர்கள் எல்லாருமே பெயரற்றவர்கள், அடையாளமற்ற நபர்கள், சோசியல் மீடியாவுல இருந்துதான் சொல்லி குடுக்குறாங்க. எந்த அடையாளமும் இல்ல, எந்த இதுவும் இல்ல. அதால நாங்க இந்த வழக்கை வந்து மூடிட்டோம் அப்படின்னு தேசிய மகளிர் ஆணையத்துக்கு கொடுக்குறாங்க. அப்ப தேசிய மகளிர் ஆணையம் கமிஷனர் ஆபீஸ்ல தெரிவித்த தகவலை எனக்கு அனுப்புறாங்க. என்னுடைய மின்னஞ்சலுக்கு அனுப்புறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பார்த்துட்டு எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. காவல்துறை என்ன விசாரணைக்கு உட்படுத்தவே இல்லை. அவர்கள் கேட்ட 41 கேள்விகளுக்கு நான் பதில் கொடுக்கவே இல்லை. அப்படி ஒரு கேள்விகள் என்னை வந்து நேரடியா பார்த்து அந்த கேள்வியை உட்படுத்தல. ஆனா நான் குற்றம் சாட்டிய நபர்கள் வீட்டு அட்ரஸ், போன் நம்பரு எல்லாமே போட்டு கொடுத்திருக்கேன். அதுல முதல் குற்றவாளியாக இருக்கிற பெரியார் சரவணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலராக அப்பொழுது இருந்தார். அந்த பாலியல் விவகாரத்தை எடுக்கும் பொழுது தலைவர், அந்த கட்சியின் தலைவர் வேல்முருகன் தன்னுடைய 10ல இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து எல்லாத்தையுமே வந்து 12 மணி நேரத்துக்குள்ள நீக்கிட்டார். அது ரொம்ப ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம். இப்போ திராவிட கழகத்துல வந்து இதே பெரியார் சரவணன் இருந்தான். பெரியார் சரவணன் இருந்த காலகட்டங்கள்ல பண மோசடியில ஈடுபட்டு இருக்கான். பெண்கள் விவகாரத்துல மோசமா செயல்படுறான்னு சொல்லிட்டு திராவிட கழகத்துல இருந்து வெளியேற்றப்பட்ட நபர் அவன். இவங்க இணையதளத்துல வந்து தமிழச்சி RSS கைக்கூலியாய் மாறி இந்த திராவிட மாடலை வந்து கட்டுடைப்பதற்காக கவர்ச்சி கண்ணியாக இவருக்கு பெரியார் சரவணனுக்கு முன்பு ஆபாசமாக நின்று அவரை வசியப்படுத்தி இந்த கோட்டையை வந்து சீரழிப்படுத்துவதற்கான முயற்சி எடுத்தாருன்னா பயங்கரமான உலகெல்லாம் நடந்தது. அந்த காலகட்ட குறித்தான விவாதங்கள் இப்படிதான் போயிட்டு இருந்தது. சுந்தரவழி கூட உங்க மேல அந்த குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அந்த அம்மா தான் பெரியார் சரவணன் கூட வந்து பாலியல் தொடர்புல இருக்காங்க. ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. பெரியார் சரவணனே வந்து இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டா இருக்கு. அவங்க ஒரு பொதுவெளியில அறியப்பட்ட ஒரு கண்ணியமான நபரா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரொம்ப கண்ணியம். ஆமா கண்ணியம். நீங்க பேசுறீங்க அவங்களுடைய கண்ணியத்தை பத்தி. இல்ல அவங்க சொல்றாங்க, நான் அவங்க அதாவது ஒரு கண்ணியமான ஒரு ஒழுக்கமான நபராக நான் இருப்பதாக அவங்க சொல்றாங்க. நான் மதுரக்காரி, நான் ரொம்ப அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டான பேர் வழின்னு சொல்றாங்க. நீங்க அவங்கள போய் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே. என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற ஒரு நபர் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை.
என்னை குறித்து மோசமாக கேவலமாக சமூக ஊடகங்களில் எழுதியும் என்னை குறித்து பேட்டி கொடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, பெரியார் சரவணுக்கும் தமிழச்சிக்கும் ஒரு காதல் இருந்திருக்கிறது. அந்த காதலில் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இந்த அம்மாவே இணையதளத்துல வெளியிட்டிருக்கு. பழியை வந்து பெரியார் சரவணன் மேல போட்டாங்கன்னு சொல்லி பேசுற அந்த சுந்தரவல்லி அதுக்கான ஆதாரத்தையும் வெளியிடணும் இல்லையா? 5 வருடமாக நான் கேட்டுட்டு இருக்கேன். பெரியார் சரவணனை காதலித்த நான் சொன்னாக்கா அதுக்கான ஆதாரத்தை கொளத்தூர்மணி வெளியிடணும், பெரியார் சரவணன் வெளியிடணும், மைனர் வெளியிடணும், அதர்மா மனோஜ் வெளியிடணும், கருஞ்சட்டை படை மணி அமுதன் வெளியிடணும், சுந்தரவல்லி வெளியிடணும். ஏன்னா சமூக ஊடகங்களில் நீங்க கண்ணியம் மிக்க அரசியல பேசிட்டு இருக்க நபர்கள் தானே. உங்களுக்கு எதுக்கு தமிழச்சியை நோக்கி, தமிழச்சி ஒழுக்கமற்ற நபர், ஒரு மோசமான நபர் என்ற இமேஜுக்குள்ள உங்களுக்கு நிறுத்த வேண்டிய வார்த்தைகள், உங்களுக்கு இந்த அரசியல் செய்ய வேண்டிய நெருக்கடி உங்களுக்கு எதுக்காக தேவைப்படுது? நீங்க பேசிட்டு போயிட்டீங்க. பிரான்ஸ்ல இருக்கிற தமிழச்சி எதுவுமே செய்ய முடியாது, தமிழ்நாட்டுல மாசான நபர்கள் நாம, நம்மள மீறி இவளால என்ன பண்ண முடியும்ன்ற எண்ணப்போக்கு உள்ள நபர், கண்ணியமிக்க ஒரு நபராக சுந்தரவல்லி இருக்க முடியுமா? மதுரையில இருந்த காலகட்டத்துல புருஷன் கூட இருக்கும் போதே ஒன்னா குரூப் உட்காந்து குடிப்பாங்க, அல்கோல் எடுத்துப்பாங்க. குடிக்கிறது குடிக்க கூடாதுன்றது அவங்க தனிப்பட்ட, அதோட தனி மனித உரிமை தானே அது, அது நம்ம தலையிட முடியாதுல்ல. இதெல்லாம் எல்லாமே செக்ஸ் செஞ்சா தனி மனித உரிமை, குடிச்சா தனி மனித உரிமை, எல்லாமே உங்க தனிமணி உரிமை. ஆனா இத வந்து மத்தவங்க வந்து ஏதாவது செய்ய வந்தா அபாண்டமா குற்றச்சாட்டு செஞ்சு பேசி போலியாக தங்களுடைய இமேஜை வந்து உயர்த்தி பிடிக்கிறாங்க பாருங்களா. அதுக்குள்ள சூட்சமங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் நான் பேச முற்படுறேன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன் சுந்தரவல்லி பாலியல் தொடர்புல பெரியார் சரவணன் கூட இருந்தாங்கன்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மார்க்சிய அந்த அடிப்படையில அந்த இயக்கம் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த காலகட்டங்களில் பெரியார் சரவணன் தொடர்புல இருக்கும் பொழுது அவர்கள் இருவருமே வந்து தங்கள் பாலியல் தேவைக்காக ஒருவரை ஒருவர் சார்ந்து இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அந்த குழுவே வந்து ஒரு இவங்க இப்ப தாராளமாக சுந்தரவல்லி மேல வந்து வழக்கு போடலாம், தமிழச்சி அவதூறு செஞ்சாங்க வழக்கு போடலாம். ஒவ்வொரு சுந்தரவல்லியுடைய பிறந்த நாளின் பொழுதும் காதலி ஆசானுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பெரியார் சரவணன் பேஸ்புக்ல போடுவான். அப்போ வெளிப்படையாகவே அவர்கள் வந்து காதலர்களாக இருந்திருக்காங்க. ஆனா உங்க சட்டில ஏன்டி என்னையும் சேர்க்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன்.